வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 5/2/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 4/2/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைய கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ராலாம் ஆகுது நண்பா. சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்ட்ராலாம் ஆகுது. நிறைய கேம்ஸ் இருக்குது நண்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. நீங்கள் டிஆர்கேலாம் விளையாடும் போது பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுலேயும் 100 ரூபாயிலேருந்து 500, 1000, 2000 ரூபா வரைக்கும் வின்னிங் அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. நீ பாருங்கள் 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 1/8/4. இந்த 1/8/4க்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அது போர்டு மாதிரி வந்துருச்சு நண்பா. 1/8/4 1 4 ட்ரிக்கில் கிடைக்கல. நம்மளுக்கு வந்து 1 மணிக்கு வந்து மெயினாக வந்து நம்ம ஆல் போட தான் நம்ம கெஸ்ஸிங்கே வந்து ஆல் போட மெயினாக டார்கெட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8ஆம் நம்பர் சிங்கிள் போலில் கொடுத்துருக்க நம்பர் வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 1 மணிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4/1/8 அப்படியே பார்த்திங்கன்னா இந்த 1/8/4 வந்து இங்கே 4/1/8ன்னு மாற்றி அடிச்சிருக்காங்க. அப்படியே சுத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கூட மாற்றாமல் அப்படியே தூக்கி அடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு கேசிங்கில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் சி போலில் கிடச்சிருக்கு. சி போலில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 4/1/8 இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7/3 நம்ம வந்து ஆல் போலில் கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். மிஸ் ஆயிடுச்சுன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 0/6/7 இதில் வந்து 7ஆம் நம்பர் இறங்கியிருக்கு. நம்ம அங்கே வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சது. இதில் வந்து 7ஆம் நம்பர் இறங்கியிருக்கு. இதில் வந்து 0/6/7 அப்படின்றதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. போர்டு மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு ஆல் போலில் பார்த்திங்கன்னா 6/1 கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பர் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஆல் போலில் பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர் தான் நம்ம வந்து மெயினாக வந்து டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம். எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் தான் நான் வந்து சிங்கிள் போலில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் எப்போதுமே சொல்கிறது தான். நான் இப்போ 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா இது 5 சீட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த 6ஆம் நம்பர் ஒரு 3 சீட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. அது ஏன்னா சப்போர்ட்டுக்கு வைங்க அப்படின்னு தான் சொல்லி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அது மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி 6ஆம் நம்பரும் வெற்றி எடுத்துருக்கலாம். நம்மளுக்கு 2ல் ஒரு நம்பர் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறோம். ஆல் போர்டு தான் மெயினாக வந்து டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5 7 6 அப்படின்ற பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பருக்கு பவர் நம்பர் 0 தான்பா மிஸ் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்பா. இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து வெற்றியை கிடச்சிருக்கு நண்பா. பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு 5 6 5 6ல் 5 6 5 6ன்னு கணக்கு பண்ணிட்டேன். இதுக்கு 0. இதில் 7 6 இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இதுவும் பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. பிசி 0 வந்து நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் தான் உள்ளே வந்திருக்கு நம்மளுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடைக்கல. ஆல் போர்டில் 2 ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது போன மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு வெற்றி கிடச்சிது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இப்போது வரைக்கும் நம்மளுக்கு எடுத்த ட்ரிக்கு வந்து எல்லாமே ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. அதாவது 2 3 நாள் கனெக்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ட்ரிக் எடுத்துகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு நல்ல ஒரு ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிட்டுருக்குது. அதாவது இடையில 1 நாள் 2 நாள் ஃபெயில் ஆகுது. திரும்ப ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்திங்கன்னா கை கொடுக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு 1 மணிக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா 8 மணிக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கெஸ்ஸிங் வர ஆரம்பிச்சிருக்கு.
6 மணிக்கு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு புதுசாக ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது 4 நாள் ஆச்சு. 4 நாள் 1ஆந்தேதியிலேருந்து 4 நாளைக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாளில் 2 நாள் நம்ம ஃபாலோ பண்ணி அதில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். வெற்றி கிடைக்கும் நண்பா. ஒரு 4-5 நாள் போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டிஆருக்கும் வெற்றி கொடுத்துடலாம். நம்மளுக்கு போன மாதம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருந்தது. ஒரு ஷோ இல்லைனாலும் ஒரு ஷோ வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிட்டு இருந்தது. சரி வாங்க 5/2/2024க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 04, பி போட பொறுத்த வரைக்கும் 82, சி போட பொறுத்த வரைக்கும் 36. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 08, 02, 03, 06, 83, 86, 23, 26, 46. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 86, 68ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 083, 086, 023, 026, 483, 426. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 086, 483. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 86. 86ல் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக பட்டால் 8ஆம் நம்பரை ட்ரை பண்ணுங்கள். 8-6லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வரலாம். 2ல் ஒரு நம்பர் தான் நம்ம வந்து கேசிங் கொடுக்குறோம். ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணிக்கங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 6ஆம் நம்பர். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 6ஆம் நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். 8ஆம் நம்பர் ட்ரை பண்ணுறனாலும் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுங்கள். 2ல் ஒரு நம்பர். அப்படி எனக்கு நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க நம்பர் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 சீட்டு இது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு 3 சீட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு 6ஆம் நம்பர் வரல அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்ததுன்னா கொஞ்சம் மீனிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 5-8, பி போட பொறுத்த வரைக்கும் 9-0, சி போட பொறுத்த வரைக்கும் 2-1. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-9, 5-0, 5-2, 5-1, 9-2, 9-1, 0-2, 0-1, 8-2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 9-1-1-9 வரலாம், 9-2-2-9 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-9-2, 5-9-1, 5-0-2, 5-0-1, 8-9-2, 8-0-1. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-9-2, 5-0-1. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8. 5-8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மணிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்து சிங்கிள் நம்பரில் கொடுக்கல. 5-8லேருந்து ஒரு நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 7-9, பி போட பொறுத்த வரைக்கும் 1-3, சி போட பொறுத்த வரைக்கும் 6-2. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-1, 7-3, 7-6, 7-2, 1-6, 1-2, 3-6, 3-2, 9-3. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் செட்டு பார்த்தீங்கன்னா 1-3-3-1 வரலாம், 1-7-7-1 வரலாம், 3-2-2-3 வரலாம். 3 செட்டு கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு. இந்த 3 செட்லேருந்து ஒரு செட்டாச்சும் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்றது மாதிரி தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ஒரு செட்டு இல்லை 2 செட்டாச்சும் நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கிறதுனால தான் 3 செட்டையுமே எழுதியிருக்கேன். நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வருதுன்னு பார்ப்போம்பா. அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-1-6, 7-1-2, 7-3-6, 7-3-2, 9-1-6, 9-3-2. அடுத்து எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 7-1-3, 3-1-6. நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த 1ஆம் நம்பர் வரல அப்படின்னா 2ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 1க்கு பதிலாக 2 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அந்த 1ஆம் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இல்லை அப்படின்னா 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அந்த 1ஆம் நம்பர் இருக்க இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-1. இந்த 3-1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 நம்பரும் வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பராச்சும் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு 2 நம்பருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2 நம்பருமே வரணும். அப்படி தான் நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ஒரு 2-3 கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 3-1 ஸ்ட்ராங்காகவே வருது. இந்த 3-1லேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ளரிக்க வரணும். இந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 1ஆம் நம்பர் கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து இந்த நம்பர்லேருந்து வந்திருக்குது. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இருந்தாலும் 3-1 2ல் ஒரு நம்பரை கணக்கில் வச்சுக்கோங்க. 1ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது, 1ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அப்படி இந்த 3-1 வரல அப்படின்னா 7-2 7-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா.
இதான் நம்மளுக்கு வந்து இந்த 4 நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 4 நம்பர்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 1ஆம் நம்பருக்கு பவர் நம்பர் 6ஆம் நம்பர் கூட உள்ளே வரலாம். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிட்டன் வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர். 8 மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 3 1 2 நம்பரும் வரணும், இல்லைனா 2ல் ஒரு நம்பராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். லிமிட்டடாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.